இயேசு என்பது வேறு, கிறிஸ்து என்பது வேறு. நம்ம அநேக நேரத்தில் இந்த ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி தானே நம்ம இயேசு கிறிஸ்து தானே பயன்படுத்துகிறோம். அநேக நேரத்தில் இயேசுவையே கிறிஸ்துன்னு சொல்லுகிறோம். கிறிஸ்தன் என்றாலே மரணிக்க வேண்டும். இயேசு என்ற ஒரு மனிதர் இந்த பூமியில மரணிக்க வேண்டிய நபர் தான். ஆனால் கிறிஸ்து யாரும் தெரியுமா? கடவுள் தான். நம்ம மனிதர்கள் பலவீனமானவர்கள் தான், மனிதர்கள் விழக்கூடியவர்கள் தான். மனுஷன் ஏதோ என்னால் முடிஞ்ச காணிக்கையை கொடுப்பேன், 2 பாட்டு படிக்கேன், இதோட என்னுடைய விசுவாச வாழ்க்கையை முடிச்சு கொடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த 4வது நாட்களிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷமும் பாலாய் போனவைகளை கட்டுதலும், இந்த காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷமும் பாலாய் போனவைகளை கட்டுதலும். எடுத்தவர்கள் வேத வசனம் ரோமர் 1 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் ரோமர் 1 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் வெட்கப்பட இல்லவே இல்லை. நான் வெட்கமே எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் தைரியமாய் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் அர்ப்பணித்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய அனுபவத்தை அந்த இடத்திலே வசனமாக எழுதுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் என்னென்ன காரியங்களை எல்லாம் நம்ம சொல்லணும்? இயேசு நல்லவர், இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், இயேசுவினுடைய ரத்தம், இயேசுவினுடைய மரணம், இதை மட்டும் சொல்லணுமா? இல்ல கிறிஸ்துவின் சுவிசேஷம்னா எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்குள்ளே அடங்கும் என்பது ஒரு 7 பாயிண்ட வேகமாய் சொல்லுகிற. இந்த 7 மட்டும்தானா என்று கேட்டால் கிடையாது, இதையும் தாண்டி இருக்கிறது. வேதத்தை ஆழமாய் தியானிக்கும் போது எங்கெல்லாம் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கப்படுகிறதோ, என்ன காரியத்தை அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார்களோ அந்த காரியம் எல்லாமே கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இருக்கிறது. முதலாவது நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ரெண்டுமே வேறு வேறு என்பது புரிஞ்சுக்கிடணும். இயேசு என்பது வேறு, கிறிஸ்து என்பது வேறு. நம்ம அநேக நேரத்தில் இந்த ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி தானே நம்ம இயேசு கிறிஸ்து தானே பயன்படுத்துகிறோம். அநேக நேரத்தில் இயேசுவையே கிறிஸ்துன்னு சொல்லுகிறோம். கிறிஸ்து எங்கெல்லாம் வரும்போது அங்கே இயேசுன்னு சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து தானே என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு என்பது வேறு, கிறிஸ்து என்பது வேறு. இந்த இடத்துல கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டும், கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். அதற்கு பெயர் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். அப்படி என்று கேட்டால் இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பனா தான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இந்த வித்தியாசம் தெரியாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்மளால பிரதிபலிக்கவோ, நம்ம அந்த பிரசங்கத்தை, அந்த சுவிசேஷத்தை நம்மளால சொல்ல முடியாது. முதலாவது என்ன வித்தியாசம் சொல்றேன். இயேசு என்பது பெயர், கிறிஸ்து என்பது பட்டம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இயேசு என்பது பெயர், அது ஒரு நாமத்தை குறிக்கிறது. எல்லாருக்குமே ஒவ்வொரு பெயர் உண்டு. எல்லா விலங்குகளாக இருந்தாலும் பெயர் உண்டு, மரங்களாக இருந்தாலும் பெயர் உண்டு, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பெயர், ஒரு நாமம், ஒரு நேம் கொடுக்கப்படும். ஸோ இயேசு என்பது பெயர், கிறிஸ்து என்பது பட்டம், ஒரு அத்தாரிட்டியான ஒரு பட்டம். புரிகிற மாதிரி சொல்றேன். பிரதமர் என்பது ஒரு பட்டம், அது ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு பட்டம். நரேந்திர மோடி என்பது தனிப்பட்ட நபருடைய பெயர். ஸோ தனிப்பட்ட நபருடைய பெயர் என்பது இயேசு. அவர் அந்த அத்தாரிட்டிக்கு வந்த பிறகு அவருக்கு கிறிஸ்து என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. முதலமைச்சர் தான் மு.க. ஸ்டாலின் என்பது தனிப்பட்ட அவருடைய பெயர். அவர் அத்தாரிட்டியை பெறும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதாக வருகிறது. இந்த அத்தாரிட்டி போயிடுச்சுன்னு கேட்டால் முதலமைச்சரை கட் பண்ணிடுவாங்க, வெறும் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிடையாது, இவர் மு.க. ஸ்டாலின் தான். ஆனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதாக இருந்தது. அந்த மாதிரி இயேசு என்பது பெயர், கிறிஸ்து என்பது அதிகாரம், பட்டம். இன்னொரு புரிதலுக்காக சொல்றேன். உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டங்கள் தான் ஆளுக்கு ஆள், நேரத்துக்கு நேரம் மாறுபடும். ஆனால் கிறிஸ்து என்கிற பட்டம் ஒரே ஒரு நபருக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருக்கு மட்டுமே அது உரியது. கிறிஸ்து என்றால் மேசியா என்பது அர்த்தம். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். ஸோ அதனால இயேசு என்பது பெயர், கிறிஸ்து என்பது பட்டம். 2வது வித்தியாசம், இயேசு என்பது மனிதன், கிறிஸ்து என்பது இரட்சகர். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். என்றைக்கு இயேசுவானவர் 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவாக மாறுகிறாரோ, அதற்கு முன்னாடி வரைக்கும் இயேசு என்பவர் இந்த பூமியில பிறந்த ஒரு மனிதர் தான்.
ஆனால் கிறிஸ்து என்பவர் இந்த மனித குலத்தை ரட்சிக்க வந்த ஒரு இரட்சகர். மனித குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மேசியா அதிகாரத்தினாலே தான் முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து மேசியா என்ற அதிகாரத்தை எப்பொழுது வாங்கினாரோ அதற்கு பிறகுதான் உலக ஜனங்களினுடைய ரட்சிப்புக்காக அவர் இரட்சகராக மறுரூபம் மாற்றப்படுகிறார். அதனால இயேசு என்பது மனிதர், கிறிஸ்து என்பது இரட்சகர். மூன்றாவது ஒரு காரியம், ரெண்டு பேருக்கும் இடைவெளி என்னவென்று கேட்டால், இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறந்து அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இயேசுவாக இருந்தார். என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதற்கு பிறகு எல்லா இடத்திலையும் மனுஷகுமாரனாகத்தான் இங்கே அவர் அறியப்பட்டிருப்பார். இயேசுவானவர் 30 வயதில் தான் ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்னாடி வரைக்கும் மனுஷகுமாரன் அந்த கிறிஸ்து இந்த அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கவே படவில்லை. எப்பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி வந்தாரோ அதற்கு பிறகு அவர் மனுஷகுமாரன் என்ற அத்தாரிட்டியை, கிறிஸ்து என்ற அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் இயேசு என்ற ஒரு மனிதராக இருந்தார். நான்காவது வித்தியாசம், உலகமும் பரலோகமும். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்த மனிதர், உலகத்தில் வந்து பிறந்த ஒரு மனிதர். ஆனால் கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவகுமாரன். பரலோகத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர், அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நபர் தான் கிறிஸ்து. இந்த பூமியில வந்து பிறந்தது இயேசு. ஐந்தாவது வித்தியாசம், தேவன் அனுப்பியவர் தேவகுமாரன். இயேசுவானவர் பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு மிஷினரி. பரலோகத்தில் இருந்து தம்முடைய ஒரே சொந்த பேரான குமாரனை மனித குலத்தின் ரட்சிப்புக்காக பிதாவானவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அவர் இயேசுவாக இந்த பூமியில வந்து பிறந்தார். ஆனால் இந்த பூமியில அவர் பிறந்த பிறகு தேவகுமாரன் என்ற அத்தாரிட்டி அவர் கிறிஸ்துவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவருக்கு கிடைக்கிறது. எந்த இடத்துல அவர் தேவகுமாரன் என்றும் எந்த இடத்துல மனுஷகுமாரன் என்ற அதிகாரம் கிடைக்கினா அவர் கிறிஸ்துவாக அந்த அதிகாரத்தை பெற்ற பிறகு எல்லா இடத்திலையும் அவர் தேவனுடைய குமாரன் என்ற அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆறாவது ஒரு வித்தியாசம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். மனிதனாய் பிறந்த எல்லாரும் மரணிக்க வேண்டியதுதான். மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு முறை மரிக்க வேண்டியதான். எபிரேயர் 9வது அதிகாரத்தின் 21வது வசனம் சொல்லுகிறது, ஒரே தர மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி மனுஷன் என்றாலே மரணிக்க வேண்டும். இயேசு என்ற ஒரு மனிதர் இந்த பூமியில வந்து மரணிக்க வேண்டிய நபர் தான். ஆனால் கிறிஸ்து யாரும் தெரியுமா? மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்புகிறவர். ஸோ இயேசுவானவர் மரிக்கிறார், கிறிஸ்துவானவர் உயிர் தெழும்ப ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் எப்போ அத்தாரிட்டியை பெறுகிறாரோ பட்டத்தோடு இவருக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவாய் எல்லா இடங்களிலும் அவர் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த வித்தியாசம் நமக்கு தெரிந்தால்தான் நம்ம இயேசுவை பற்றி சொல்ல போறோமா கிறிஸ்துவை பற்றி சொல்ல போறோமா என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னும் உதாரணத்தை எளிமையில் உங்களுக்கு சொல்றேன். நேரு பிரதமராக இருந்தார். அவர் பிரதமராக இருந்து சில வேலைகள், சில கோப்புகளில் ஃபைலில் கையெழுத்து போடணும், சில லெட்டர்ஸ் அனுப்பணும். ஸோ இது அவருடைய அத்தாரிட்டி. பிரதமர் நேரு என்ன வேலை செய்யணுமோ அது எல்லாம் அவர் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம், ஒரு நிர்பந்தம். ஆனால் அதே நேரு தன்னுடைய சொந்த மகள் இந்திரா காந்திக்கு தனிப்பட்ட கடிதம் எல்லாம் எழுதுகிறார். ஸோ தனிப்பட்ட கடிதம் என்பது வேறு, இவர் பிரதமருடைய அத்தாரிட்டியை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய இந்த அத்தாரிட்டி என்பது வேறு. அப்படி என்று கேட்டால் ரெண்டுமே நேரு எழுதினது தான். ஆனால் நேரு எழுதினது யாருக்காக எழுதினது? ஒன்று தன்னுடைய சொந்த மகளுக்கு எழுதினது, அது நாட்டு மக்களுக்கு தேவை கிடையாது. அப்படின்னா நாட்டு மக்களுக்கு என்று எழுதின காரியத்தை மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு பயன்படுத்த முடியும், நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியும், பிரயோஜனப்படும். அந்த மாதிரி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நம்ம கிறிஸ்துவை குறித்து தான் அறிவிக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவினுடைய அதிகாரம் ஜனங்களுக்கு என்ன செய்கிறது? இயேசு ஏன் கிறிஸ்து என்ற அத்தாரிட்டியை பெற்றுக்கொண்டார்? இந்த கிறிஸ்துவுக்கும் மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இயேசுவானவர் தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களுக்கு என்ன நன்மை செய்ய இருக்கிறார், என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது என்பதை சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். நேருவை பற்றி சொல்வதல்ல, பிரைம் மினிஸ்டர் கூடிய நேரு இருக்கல, அந்த அதிகாரத்தில் என்ன செய்திருக்கிறார் அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். வேகமாய் ஒரு 7 பாயிண்ட் வேகமாய் சொல்கிறேன். இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் உள்ளடங்கின சில காரியங்கள். இது மட்டுமே என்று கேட்டால் இது மட்டுமே கிடையாது, இதையும் தாண்டி பல காரியங்கள் இருக்கு. வேதத்தில் ஆழமாய் தியானித்தால் புரிய ஆரம்பிக்கும். முதலாவது, நீதிமானாக்கப்படுதல். பாவத்தில் பிறந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே நீதிமானாக்கி கொள்ள முடியாது. அவன் பாவம் செய்தாலே அவன் மேல் கரைபட்டு விட்டது. அவனை நீதிமானாக்கக்கூடிய அத்தாரிட்டி கிறிஸ்துவுக்கு தான் இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம்.
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீதிமானாக்கப்படுதல், இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ஒரு மனிதனுக்கு சொல்லும்போது நீதிமானாக்கப்படுகிற சம்பவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். தன்னைத்தானே யாரும் நீதிமானாக மாற்றிக்கொள்ள முடியாது. தன்னுடைய கிரியைகளினால நான் தான் எவ்வளவு நல்லவனாய் இருக்கிறேன், ஒரு தப்பும் பண்ணல, ஒரு பாவமும் பண்ணல, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல, ஒரு எறும்புக்கு கூட தீமை செய்யல நினைத்துக்கிட்டு இருப்பாங்களே, தன்னுடைய செயல்பாடுகளின் நிமித்தம் யாரும் நீதிமான் கிடையாது. நம்மை நீதிமானாய் மாற்றுவது கிறிஸ்துவே. கிறிஸ்து தான் நம்மளை நீதிமானாய் மாற்ற ஆரம்பிக்கிறார். அப்பனா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும் கேட்டா, ஒரு மனுஷன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான், அவருடைய ரத்தத்தினாலாகிய மீட்பு, அந்த ரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மளை நீதிமான் என்ற ஒரு அந்தஸ்துக்குள்ளே கொண்டு வருகிறார். நீதிமான் தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுமே ஒழிய வேறு யாரும் பிரவேசிக்க முடியாது. அப்படி என்று கேட்டால் நீதிமானுடைய முக்கியத்துவம், நீதிமான் யார், ஒரு பாவியான மனிதன் எப்படி நீதிமானாய் மாற்றப்படுகிறான், அவனுடைய கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவினுடைய கிரியையினால், கிருபையினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்ற செய்தியை முதலாவது சொல்ல வேண்டும். இரண்டாவது காரியம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருக்க வேண்டியது பாவத்தில் இருந்து விடுதலை. எந்த மனிதனும் தன்னைத்தானே விடுதலையாக்கி கொள்ள முடியாது, தன்னைத்தானே படுகொலியிலிருந்து தூக்கிக் கொள்ள முடியாது. பாவத்தில் விழுந்த ஒருவரை வேறு ஒருவர் தான் தூக்க வேண்டும், அதுதான் கிறிஸ்து. யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 32 முதல் 36 முடிய. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நாம் சொல்ல வேண்டிய இரண்டாவது காரியம் பாவத்திலிருந்து விடுதலை. அந்த விடுதலையினுடைய முக்கியத்துவத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். பாவம் செய்கிற எவனும் அடிமையா இருக்கிறான், அடிமையா இருக்கிறவனுக்கு விடுதலை தேவை என்று சொல்லி பாவத்திலிருந்து விடுதலையை சொல்ல வேண்டும். மூன்றாவது மனிதனுடைய மறுபிறப்பு, புது பிறக்க. நம்ம மனுஷன் ஒரு முறைதானே பிறந்திருக்கிறான், மறுபிறப்பு கிடையாது என்று அநேகர் வாதித்துக் கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து சொல்லும்போது புது பிறப்பாகிய மறுபிறப்பை குறித்து சொல்ல வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். போதும். இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் மறுபிறப்பின் அனுபவத்தை கட்டாயம் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனுக்கு மறுபிறப்பு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மட்டுமல்லாமல் அவனுடைய மறுபிறப்பு குறித்து, நான் ஒரு தடவை பூமியில் பிறந்துட்டேனே மறுபடியும் எப்படி பிறக்கணும் அந்த கேள்வியில். மறுபிறப்பு என்றாலே நம்மளுடைய ஆவி, நம்முடைய ஆத்மா பாவத்தில் இருந்து மறுபடியும் புதுசாக ஒரு மாறுகிறது, கர்த்தருக்குள்ள எல்லாம் புது சிருஷ்டியாக இருக்கிறது. அப்படி என்று கேட்டால், நீ கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது நீ புது சிந்தை உள்ளவனாய், புது ஆத்மா உள்ளவனாய், புது மனதுள்ளவனாய் மாற ஆரம்பிப்பாய். ஒரு புது மறுபிறப்பு இருக்கிறது என்ற சத்தியத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும். நான்காவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நாம் சொல்ல வேண்டியது தேவ சமாதானம். ஏனென்று கேட்டால், தேவ சமாதானம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தையும் சொல்ல வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 1 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த தேவ சமாதானத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை பற்றி ஒரு ஆளுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா பார்ட்டையும் சொல்லும்போது ஒரு தேவ சமாதானம், இந்த பூமியில தேவ சமாதானம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது கிடையாது. சந்தோஷமாய் வாழ்வார்கள், சிற்றின்பமாய் வாழ்வார்கள், ஆனால் சமாதானம் கிடைக்காது. மனிதர்கள் மாதிரி சமாதானம் கிடைக்கும், ஆனால் தேவ சமாதானம் என்பது கிறிஸ்துவால தான் கொடுக்க முடியும். அந்த தேவ சமாதானம் எவ்வளவு முக்கியம் என்பதை கட்டாயம் நாம் சொல்ல வேண்டும். 5வது காரியம் தேவனோடு நெருங்கி வாழக்கூடிய அனுபவம். அநேகர் நினைப்பாங்க, கடவுளோட பேச முடியுமா, கடவுள்கிட்ட நம்ம பேசலாம், கடவுள் நம்மகிட்ட பேசுவாரா, கடவுளோட வாழ முடியுமா, கடவுளோட நடக்க முடியுமான்னு பல கேள்விகள் இருக்கும். ஆனால் கடவுளோட இருக்க முடியும்.
நீ கடவுள்கிட்ட பேசுன மாதிரி கடவுள் உன்கிட்ட பேசுவார். நீ கடவுளுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி கடவுளும் உன்கிட்ட கேட்பார், கடவுளும் உன்கிட்ட பேசுவார். அவரே உன்னை வழி நடத்துவார், அவரே உனக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த வாழ்க்கை அனுபவத்தையும் சொல்ல வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். போதும். இந்த யோவான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் தன்னுடைய நிருபங்களில் எழுதும்போது யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி தேவனோடு நெருங்கி வாழக்கூடிய அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. மனிதன் கடவுளோடு பேச முடியும், கடவுள் மனிதனோடு பேசுவார். அந்த அனுபவம் எல்லாம் இருக்கு, அதை நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை ஒரு மனிதன் வழிநடத்த வேண்டாம், கடவுளே உன்னை வழிநடத்துவார். கடவுளோடு சஞ்சரிக்க முடியும், கடவுளோடு இருக்க முடியும், கடவுள் உன்னை வழிநடத்துவார் என்ற சத்தியத்தையும் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலே நாம் கட்டாயம் சொல்ல வேண்டும். 6வது காரியம், தேவ குமாரனை போல மாறுதல். இந்த காரியத்தையும் சொல்ல வேண்டும். அனைவரும் சொல்லுவாங்க கடவுள் தான், நம்ம மனிதர்கள் பலவீனமானவர்கள் தான், மனிதர்கள் விழக்கூடியவர்கள் தான். மனுஷன் ஏதோ என்னால் முடிஞ்ச காணிக்கையை கொடுப்பேன், 2 பாட்டு படிக்கேன், இதோட என்னுடைய விசுவாச வாழ்க்கையை முடிச்சு கொடுவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவ குமாரனுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது மாதிரி நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறான்னு சொல்லி குமாரனை போல வாழக்கூடிய வாழ்க்கை உண்டு என்ற சத்தியத்தை சொல்ல வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன் குறித்திருக்கிறாராம். சாயல் என்றாலே அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய தன்மை, அவருடைய அதிகாரத்தை குறிக்க ஆரம்பிக்கு. அப்படி என்று கேட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரதானமானது ஏதோ கிறிஸ்தவ விசுவாசிகள் கிடையாது, கிறிஸ்துவை போல வாழக்கூடிய ஒரு மாற்றம். தேவனுடைய குமாரன் எப்படி பரிசுத்தத்தில் இருந்தாலோ நம்மளாலையும் பரிசுத்தமாக இருக்க முடியும். தேவகுமாரன் எப்படி பாவம் இல்லாமல் இந்த பூமியில் இருந்தாலோ நம்மளாலையும் பாவம் இல்லாமல் இருக்க முடியும். தேவகுமாரன் உபத்திரவத்தை எப்படி ஜெயித்தாரோ நம்மளாலையும் உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். தேவகுமாரன் எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ நம்மளாலையும் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி தேவகுமாரனுக்கு ஒப்பாய் கர்த்தர் நம்மளை மாற்ற ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தியையும் கட்டாயம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலே நாம் சொல்ல வேண்டும். 7வது இன்னொரு பாயிண்ட், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காரியத்தையும் சொல்ல வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம நித்திய ஜீவனை குறித்து அந்த மனிதனுக்கு கட்டாயம் சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். நித்திய ஜீவனுடைய முக்கியத்துவம் என்ன, நித்திய ஜீவன் என்றால் என்ன, கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு எழும்பி நித்திய வாழ்க்கைக்குள்ள அவர் போக ஆரம்பிச்சிட்டார். அவர் சாவை ஜெயித்து இப்போ உயிரோடு இருக்கிறார். ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து பெற்றிருக்கிறார். அதனால நாமும் அந்த நித்தியமான வாழ்க்கையை பெற முடியும் என்ற செய்தியை கட்டாயம் நம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்குள்ளே சொல்ல வேண்டும். வேகமாய் அந்த 7 பாயிண்டை சொல்லியிருந்தேன். முதலாவது நீதிமானாக்கப்படுதல். கிறிஸ்துவின் மூலியமாய் அவருடைய கிருபையை பயன்படுத்தி கிருபையினாலே மனிதன், பாவியான மனிதன், துன்மார்க்கமான மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். அந்த செய்தியை சொல்லணும். ஒரு மனிதன் பாவத்தில் இருந்த மனிதனை அவனே தன்னால் விடுவித்துக் கொள்ள முடியாது, வேறொருவர் தான் விடுவித்துக் கொள்ள முடியும். அந்த வேறொருவர் தேவகுமாரன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லி பாவத்திலிருந்து விடுதலை செய்தியை சொல்ல வேண்டும். மறுபிறப்பு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிறப்பு கிடையாது, மறுபிறப்புன்னு ஒரு அனுபவம் உண்டு. மறுபிறப்புங்கிற அனுபவத்தை கிறிஸ்துவுக்குள்ள வந்தாத்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மறுபிறப்பின் அனுபவத்தை கட்டாயம் எடுத்து சொல்ல வேண்டும். தேவ சமாதானம். கர்த்தர் சொன்ன மாதிரி என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி என்று கேட்டால் இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்க மற்ற எல்லா சந்தோஷத்தையும் பார்த்திருப்பார்களே ஒழிய தேவ சமாதானத்தை அவர்களால் அனுபவித்திருக்க முடியாது. அதனால கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வரும்போது அவனுக்கு தேவ சமாதானம் கிடைக்கும் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. மனிதன் கடவுளோடு பேச முடியும், கடவுளோடு நடக்க முடியும், கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியும், ஒரு மனிதனை போல நம்மளை வழிநடத்துவார் என்கிற செய்தியை, தேவனோடு ஒரு மனிதன் சஞ்சரிக்க முடியும், சஞ்சரிக்க கூடும் என்கிற செய்தியையும் கட்டாயம் சொல்ல வேண்டும். 6வது
குமாரனை போல நம்மளால மாற்ற முடியும். அவர் அதுக்குத்தான் இவ்வளவு ரத்தம் சிந்தி இவ்வளவு பாடுபட்டு நேராய் நம்மளை கூட்டிக் கொண்டிருக்கிறார். தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மளை மாற்றுவதற்குத்தான் அவள் இவ்வளவு காரியங்களையும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று கேட்டால் கிறிஸ்துவை போல உன்னால பரிசுத்தமாய் இருக்க முடியும், கிறிஸ்துவை போல பாவத்தை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். அதுக்கு நேராய்த்தான் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் என்ற செய்தியையும் சொல்ல வேண்டும். நித்திய ஜீவனுக்குரிய செய்தியையும் சொல்ல வேண்டும். இந்த செய்தி அடங்கின ஒரு பேக்கேஜ் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் அநேகருக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது, ஆனால் இருதயத்தில் மட்டும் ஒரு வெறுமையான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய எக்ஸாம்பிள் நிக்கதோமு. அவனுக்கு எல்லாமே தெரியும், அவன் ஒரு போதகன், அவன் குறைவுள்ளவன் கிடையாது, பிரச்சனை உள்ளவன் கிடையாது, அவனுக்கு நெருக்கம் கிடையாது. ஆனால் இருதயத்தில் ஏதோ ஒரு குறைவு. அதனால தான் கர்த்தரை தேடி வந்தான். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவுக்குள்ள வந்தாதான் இவ்வளவு காரியங்கள் நடக்கும், மறுபிறக்கிற அனுபவம் நடக்கும். அநேகருக்கு வசனம் தெரியும், அனுபவம் இருக்காது. இந்த இடத்துல இந்த வசனம் இருக்கிறது, இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுவாங்க, ஆனா எந்த வசனத்திலையும் அவருடைய அனுபவம் இருக்காது. மறுபிறப்பு என்கிற அனுபவம் அவர்களுக்கு இருக்காது. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் இருக்காது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம் இருக்காது. கர்த்தருடைய முகமுகமாய் தரிசிக்கிற அந்த அனுபவம் இருக்காது. மறுரூபமாக கூடிய அனுபவம், எந்த அனுபவமே இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்து இவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு நாம் சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். இதற்கு பெயர் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பின்னாடி இன்னொரு ரகசியம் இருக்கிறது. அதுதான் பாலானவைகளை கட்ட வேண்டும். எப்படி ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கு பின்னாடி பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு. அதுதான் பாலானவைகளை எல்லாம் கட்டுதல்.